ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாட்ஸர் இண்டக்ஷன் வேலை செய்யலை. அது என்னான்னு பார்ப்போம். என்ன கம்ப்ளைண்ட்டுனாக்கா ஆன் ஆகலை. எந்த இண்டக்ஷனும் டிஸ்பிளே எதுவுமே வரலை. என்னான்ட்டு கலட்டி பார்த்துருவோம். எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஆன் பட்டனும் வேலை செய்யலை. டிஸ்பிளே வந்துட்டு போகும். இந்த இதில் அது வரலை. என்ன கம்ப்ளைண்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். என்ன ஒரு டைம் மேலட்டமாக பார்த்தாச்சு. எதுவும் பர்ன் ஆகிட்டு இல்லை. நல்லா கிளியராக இருக்குது. ஒரு டைம் நம்ம ஆன் பண்ணிவிட்டு என்ன மூமெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணால் ஒரு பீப் சவுண்டு தான் வருது. அப்போ அந்த சர்க்யூட் எல்லாமே ஓகே. இந்த டிஸ்பிளே மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா அதுக்குள்ளே தான் அதோட மெமரி சிப் இருக்குது. நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணது உங்கள்கிட்ட காட்டல. நான் ஒரே ஆள் வீடியோ எடுக்கிறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா அது ஆன் ஆகுது. அந்த டிஸ்பிளே வந்துட்டு போனது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இந்த இதுதான் அந்த டிஸ்பிளே உள்ள அந்த சர்க்யூட் உங்களுக்கு தெரியுதா? அதெல்லாம் பிரச்சனை. இப்போ நம்ம ஓரளவு மூடிட்டு ஆன் பண்ணி ஹீட் ஆகுதான்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணால் டிஸ்பிளே வர்றது தெரியுது. நல்லா பட்டன் வேலை செய்யுது. இண்டக்ஷன் ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஐசோலேட் ஆகுது. அது ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு டைம் செக் பண்ணி